அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு ஆடி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த ஆடி மாதத்தினுடைய கிரக அமைப்புகள் பெயர்ச்சிகளை பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது புதன் பகவான் ஆடி மாதம் 8ஆம் தேதி புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார், அதாவது மிதுனத்தில். அதன் பிறகு இந்த ஆடி மாதம் கரெக்டாக 20ஆம் தேதி புதன் பகவான் கடகமனைக்கு பயிற்சி ஆகிறார். செவ்வாய் பகவான் இப்போ ரிஷபமனையில் உட்கார்ந்துருக்கார். ஆடி மாதம் 17ஆம் தேதி, அதாவது 2/8/2026 அன்று செவ்வாய் பகவான் மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மாதம் முழுவதும் சூரிய பகவான் கடகமனையில் குருவோடு சேர்ந்து இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அதே போல் ராகு பகவான் கும்பத்தில் இருக்கார், கேது பகவான் சிம்மத்தில் அமர்ந்திருக்கார். சுக்கிரனுடைய பெயர்ச்சி இந்த மாதம் இருக்கிறது. இது எப்போ நடக்குதுன்னா ஆடி மாதம் 16ஆம் தேதி 1/8/2026 சுக்கிரன் சிம்மத்திலிருந்து கன்னிமனைக்கு பயிற்சி ஆகிறது. அப்போ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுனுடைய பிடியில் தான் எல்லா கிரகங்களும் இருந்தது. இப்போ சுக்கிரன் விலகி வருகிறார். அதே போல சனி பகவான் வக்ரமாகிறது. இந்த மாதம் எப்போ நடக்குது அப்படின்னா ஆடி மாதம் 11ஆம் தேதி, அதாவது 27/7/2026 மீனத்திலேயே வக்ரமடைகிறது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஆடி மாதம் என்ன பலன், அதாவது என்ன மாதிரி இருக்க போகுது, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு சிறப்பு என்பதை பற்றி இந்த பதிவில் டீட்டெயிலாக 12 ராசிகளுக்கும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை ஸ்கிப் பண்ண வேண்டாம், முழுவதுமாக பாருங்கள். ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கும்பராசி அன்பர்களே, ஆடி மாதம் என்ன பலன், எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கு. அப்போ நீங்கள் போய் 2ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குருவினுடைய பார்வையில் ராசிநாதன் படுகிறது. அப்போ என்ன அர்த்தம், உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். குருவின் பார்வை பெற்றது, குரு எங்க பார்க்கிறாரோ அந்த இடத்தை புனிதப்படுத்த போகிறார். அப்போ எங்க பார்க்கிறார், 2ஆம் இடத்தை பார்க்கிறார். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை களைய போகிறது. அப்போ குடும்பத்தை சரி செய்ய போகிறார். அப்போ குடும்பத்துக்கு இதுவரைக்கும் கொடுத்த கஷ்டங்கள் அத்தனையும் விலக காத்து கொண்டிருக்கிறது. ராசிநாதனான சனி பகவானை பார்க்கிறார். நீங்க நல்லா இருக்க போறீங்க, மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் போகிறது, தெளிவான முடிவெடுக்க போகிறீர்கள். இதுவரைக்கும் குழம்பிக் கொண்டிருந்த நீங்கள் ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் ஒரு பர்ஃபெக்டாக எடுக்க முடியல, இது எடுக்கலாமா, அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முடிவு எடுக்க முடியாமல் உங்கள் மனசுக்குள்ளே இருந்தது, இது செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறது ஒரு ஆசிலேஷனோடு இருந்த உங்களுக்கு இப்போ தெளிவாக இதைத்தான் பண்ண போகிறோம், இப்படித்தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிறத எடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கும்பத்துக்கு அமைய இருக்கிறது. அதே சமயத்தில் பணம் வரப்போகிறது. அப்போ எதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது துறை சார்ந்த விஷயங்கள், அதாவது ஒரு தொழிலில் எந்த தொழிலில் இருக்கிறீர்களோ அதன் மூலமாக தன வருவாயை பெருக்கக்கூடிய ஒரு மாதம். சார் எப்படி சார் சொல்கிறீங்க, நீங்கள் போய் 2ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கீங்க. 2ஆம் இடம் என்பது பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போ உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் அத்தனையும் தனம் பெருக்குவதிலேயே இருக்கும். அதே சமயத்தில் தன காரக கிரகமான குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கிறார், உங்களை பார்க்கிறார். அப்போ என்ன ஆக போகுது, பணம் பெருகப் போகிறது, பொருளாதார வளர்ச்சியை நோக்கி செல்ல காத்து கொண்டிருக்கிறது. அதற்கான முயற்சிகள் எடுப்பீர்கள், அதற்கான வழிமுறைகள் உங்களுக்கு வர காத்து கொண்டிருக்கிறது. பெரிய மனிதர்களினுடைய ஆதரவு, அனுகூலம் கிட்டப் போகிறது. தகப்பன் மூலமாக நல்லவைகள், அதாவது தகப்பனுடைய சொத்துக்கள் வரக்கூடிய அமைப்பு அல்லது தகப்பன் சார்ந்த விஷயத்தில் ஏதோ ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அம்சம்ங்கிறது இந்த காலத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
மூன்றாம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்குது. அப்போ 10க்குரியவன் 10ஆம் இடத்தை பார்க்குறார். உங்கள் முயற்சியால் தொழில் அமையும், தொழில் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய, அதாவது ஒரு விரிவுபடுத்தக்கூடிய அமைப்புகள் அல்லது அங்கே இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய தன்மைகள், புதிய பிளான் வகுக்கக்கூடிய தன்மை, அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுவதற்கு சில தடைகள் இருந்தன, அந்த தடைகள் எல்லாம் விலகக்கூடிய தன்மைகள், வியாபாரத்தில் ஒரு புதிய யுக்தியை கையாளக்கூடிய தன்மைகள். செவ்வாய் 4ல் உட்கார்ந்திருக்கார். ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், இதெல்லாமே நல்லபடியாக அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே சமயத்தில் 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 16ஆம் தேதி ஆடி மாதம் 16க்கு அப்புறம் 8ஆம் இடத்துல போய் அமர்கிறார். 4க்குரியவன் 8ல் போய் அமர்ந்து கொண்டு அங்கே நீச்சமாகிறார். அப்போ என்ன அர்த்தம்? சுகம் சார்ந்த விஷயத்தில் கவனத்தோடு இருக்கணும். 4ஆம் இடம் சுகஸ்தானம், சுகத்தில் ஒரு கெடுதலை கொடுக்கக்கூடிய அம்சம் இருக்குது. அப்போ சரியான உணவு கட்டுப்பாடு, ஹெல்த்தை கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். 4ஆம் இடம் என்பது தாயை குறிக்கக்கூடிய இடம். அந்த தாய் ஸ்தானத்தின் அதிபதி இப்போ நீச்சமாக இருக்கிறார், அது 8ஆம் இடத்துல போய் விழுகிறது. அப்போ தாயினுடைய ஹெல்த்தையும் நம்ம கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் சூரியன் பாருங்கள், தந்தைக்குரிய கிரகமான சூரியனும் போய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. எதிர்ப்பு, பகை, நோய் ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. தந்தைக்கு காரக கிரகம் யாருன்னா, அந்த ஸ்தான கிரகம் யாருன்னா சுக்கிரன், அவரும் 8ல் போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ தாய் தந்தை ஹெல்த்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும். அவங்களோட சண்டை சச்சரவு போகாமல் பார்த்து கொள்வதும் இதெல்லாமே கும்பத்துக்கு ரொம்ப நல்லது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதே சமயத்தில் 4ஆம் இடம் என்பது இந்த வண்டி வாகனங்கள், அதாவது வண்டி வாங்கணுங்கிற எண்ணம் இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நீச்சமாகிறதுனால, வாகன காரக கிரகம் 8ல் போய் உட்கார்ந்துருக்கிறதுனால இந்த ஆடி மாதம் அந்த சுக்கிரன் நீச்சமாகிற காலத்தில் வாங்காமல் இருக்கிறது நல்லது. புதிய வாகனங்களை தவிர்த்து விடுவது நல்லது. அதே சமயத்தில் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுதும் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கணும். எப்போ? ஆடி மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம். ஏன்னா வாகனக்கார கிரகம் 8ல் போய் உட்கார்றார். அப்போ வித்தைகளை காமிப்பது, இரவு நேர பயணங்கள் செல்வது கண்டிப்பாக கும்பராசி என்பவர்கள் தவிர்க்கப்பட வேண்டும். 5ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்போ குழந்தை நன்றாக இருக்குமா? நன்றாக இருக்கும். குழந்தைகள் படிப்பு நன்றாக இருக்கும். குழந்தை நினைத்து, அதாவது குழந்தைக்கு இதெல்லாம் செய்யணும்னு என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதையெல்லாம் செய்வதற்குண்டான ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமையப்பெறுகிறது. என குழந்தை காரக கிரகம் உச்சமாக இருக்கிறது. குழந்தை ஸ்தானத்தின் அதிபதி புதனும் ஆட்சியாக வலுப்பெற்றிருக்கு. அப்போ கண்டிப்பாக குழந்தை நலன், குழந்தை படிப்பு, குழந்தை சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அம்சத்தில் தான் இந்த ஆடி மாதம் இருக்க போகுது. உங்கள் ராசியில் ராகு பகவான் உட்கார்ந்துருக்கார். பிரம்மாண்டமான எண்ணத்தை தூண்டுவிக்கும். அப்போது அங்கே மட்டும்தான் கொஞ்சம் நீங்கள் யோசிக்கணும். ராகுங்கிறது ஒரு பாம்பு கிரகம். ஒரு பாம்பு கிரகம் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கு. அப்போ என்ன ப்ளஸ் என்ன? வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய தேசம் சென்று வரக்கூடிய யோகத்தையும் அனுகூலத்தையும் தரும். என்ன ராகுன்னா பாம்பு ஒரு இடத்துல நிற்காது, அங்கே இங்கே போகும். அப்போது ராகு தசை, ராகு புத்தியில் நடக்கிறதுனா கண்டிப்பாக வெளியூர், வெளி மாநிலம், அந்நிய தேசம் இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய, அல்லது நிறைய கனெக்டிவிட்டி பார்த்திங்கன்னா அந்நிய மதத்தை சார்ந்தவர்கள், இவர்களுடைய கனெக்டிவிட்டி தான் கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய இருக்கும். பிரம்மாண்டமான எண்ணத்தை, ஆசையை தூண்டும். ராகுங்கிறது படம் எடுத்து காமிப்பதைப் போல பிரம்மாண்டமான எண்ணத்தை காமிக்கக்கூடிய நிகழ்வுங்கிறது கண்டிப்பாக உண்டு. பட் ரொம்ப பேராசைப்படக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 10ஆம் இடம் தொழில். சார் வேலை எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10ஆம் இடத்தை பார்க்கணும். 10ஆம் அதிபதியான செவ்வாய் 10ஆம் இடத்தை பார்க்குறார். தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துகிறது. அப்போ வேலை இல்லாத இந்த கும்பராசி என்பவர்களுக்கு வேலை கிடைச்சிரும்.
வேலை மாற்றம், இடமாற்றம், அதிகார மாற்றம், உத்தியோக மாற்றம் இதெல்லாம் கண்டிப்பாக உண்டு. ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது தொழில் வேலையில் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் இந்த கும்பராசி என்பர்கள். ஏன்னா செவ்வாய் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். குரு பகவானும், அதாவது தனத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானும் 6ஆம் இடத்திலிருந்து தனது 5ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ ஒரு சேஞ்சஸ் வருது. அது எந்த சேஞ்சஸாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அப்போது ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். குரு 12ஆம் இடத்தை பார்க்குறார். 2ஆம் அதிபதி 12 பார்க்குது. அப்போ பணம் விரயத்தை பார்க்குது. அப்போ சுப விரயங்களை செலுத்துவது, அதாவது என்ன, குழந்தைகளுடைய படிப்பு செலவுக்காக ஈடுபடுத்துவது, ஒரு கல்யாண செலவு பண்ணுவது, அதற்கான சில இது எடுக்கிறது, வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்குவது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல தன்மை தான். வெளி ஊர் வெளி மாநில பிரயாணம், 12ஆம் இடம் என்பது வெளிநாடு வெளி மாநிலத்தை குறிக்கக்கூடிய கிரகம். ஸோ அதுக்கான ஒரு இது ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய கன்சல்டன்சி கமிஷன் சார்ந்த விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்தி கொள்வது. 12ஆம் இடம் முதலீடுகள் சார்ந்த விஷயங்களும் சூப்பராக இருக்க போகுது. ஏதாவது ஒன்று முதலீடு பண்ணணும், தன்னுடைய குடும்பத்துக்காக அல்லது தன்னுடைய ஃப்யூச்சருக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுப்பது. இதெல்லாம் இந்த மாதம், ஆடி மாதம் கண்டிப்பாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயத்தில் சுக்கிரன் போய் 8ல் இருக்கிறதுனால கலத்திர காரக கிரகம் 8ல் இருக்கின்ற காரணத்தால் கலத்திர விஷயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் ஒரு எச்சரிக்கை உணர்வுடன் இருப்பது நல்லது இந்த கும்பராசி என்பர்கள். ஏன்னா சனி பகவான் வக்ரமாகிறார். உங்கள் ராசி அதிபதி வக்ரமாகுது. சார் எப்போ சார் ஆகுது? ஆடி மாதம் 11ஆம் தேதி வக்ரம். அந்த வக்ரமாகும்போது தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை, சில சமயங்களில் கோபம் வரும், சில சமயங்களில் பிடிவாத குணம் இருக்கும். ஸோ இதெல்லாம் அந்த கேரக்டர் லைட்டாக அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த சனி வக்ரமாகிறார். வக்ரம்ங்கிறது உக்ரமாகக்கூடிய தன்மை. டக்குன்னு ஒரு முடிவு எடுத்தது இது டிசிஷன் அது கூடாதுங்கிறத மைண்டில் வச்சுக்குங்க. ஆக மொத்தம் நல்ல மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கும்பத்துக்கு அமையப்பெறும். இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஆடி மாதத்துக்குரிய ஒரு பொது பலன். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரே பலன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் தசாபுத்தியும் மாறுபடும். தொடர்ந்து ஒரு 3 மாதம் பாருங்கள். ஏதாவது கரெக்டாக நடக்கலை, ஒரு தடை இருக்குன்னா உங்கள் தசாநாதன் அல்லது புத்திநாதன் 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி அல்லது பாவ கிரகங்களுடைய தொடர்பில் கண்டிப்பாக இருக்கும். ஒரு துல்லிய பலன் வேணும். 2026 எப்படி இருக்க போகுது? வேலையை பற்றி, தொழிலை பற்றி, திருமணத்தை பற்றி, குழந்தையை பற்றி, ப்ரமோஷனை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.